மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். சார் பதிவாளர் அலுவலகங்களில் ரூபாய் 37 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டதில் 64 பேர் மீது எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன் வணக்கம், முழு தகவல்களையும் சொல்லுங்க. தமிழகம் முழுவதும் நடந்த சோதனையில 46 சார் பதிவாளர் அலுவலகங்கள மொத்தமாக 37,75,650 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிகபட்சமாக சேலம், திருப்பத்தூர் உள்ளிட்ட சார் பதிவாளர் அலுவலகங்கள் தான் 3 லட்சம் ரூபாய் கணக்குல வராத பணமானது பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுல சார் பதிவாளர் அலுவலகங்கள்ல சோதனையின் போது இருந்த தனிநபர்கள் மற்றும் சார் பதிவாளர் அலுவலர்கள் அனைவரிடம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாலும் உரிய கணக்கு அளித்தவர்களுக்கு பணம் திருப்பி அளிக்கப்பட்டது மீது உள்ள பணம் தெளிவான கணக்கு அளிக்கப்படாத காரணத்தினால் லஞ்சம் கொடுக்க கொண்டு வரப்பட்டதாக கருதி பணம் என்பது பறிமுதல் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாகத்தான் லஞ்ச ஒழிப்புத்துறை 10 சார் பதிவாளர் அலுவலகங்களை நடத்தப்பட்ட சோதனையின் அடிப்படையில மொத்தம் 10 வழக்குகளை பதிவு செய்திருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 64 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுல 5 சார் பதிவாளர்கள் மற்றும் 8 சார் பதிவாளர்களோட உதவியாளர்கள் அவர்களுக்கு லஞ்சம் கொடுக்க வந்த தரகர்கள் தனிநபர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறது. பெரும்பாலான சார் பதிவாளர்கள் உதவியாளர்களை பயன்படுத்தியே பத்திரப்பதிவு செய்ய வந்தவர்களும் லஞ்ச பணத்தை வசூல் செய்து பத்திரப்பதிவு மேற்கொண்டதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இந்த பதிவு செய்யப்பட்ட 10 வழக்குகள்ல திருவள்ளூர் சார் பதிவாளர் உதவியாளர் உட்பட தனிநபர்கள் 8 நபர்கள் மீதும், அதே போன்று கடலூர்ல பொறுப்பு சார் பதிவாளர் உதவியாளர் உட்பட 4 பேர் மீதும் என மொத்தமாகத்தான் இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 46 இடங்கள்ல கணக்கில் வராத சுமார் 37 லட்சம் ரூபாய் அளவுல பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது 10 சார் பதிவாளர் அலுவலகங்கள் தொடர்பான சோதனையில் மட்டுமே லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறது. மற்ற சார் பதிவாளர் அலுவலகங்கள் சோதனை தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் வழக்கு எண்ணிக்கை அதிகரிக்கலாம் எனவும் அதிகாரிகள் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த சுப முகூர்த்த நாள்ல குறிவைத்துத்தான் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை மேற்கொண்டு வந்த நிலையில தற்போது 10 சார் பதிவாளர் அலுவலகம் தொடர்பாக 10 வழக்குகள் 64 நபர்கள் மீது பதிவு செய்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.